நாங்கள் பார்க்குறோம் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனர் பிரின்ஸ் ஹுசைன் இந்த நாட்டுக்கு வந்தார். ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாரு, ரொம்ப பசந்தாக சிறப்பாக எங்களை இந்த நாடு பாரம்பரியத்துச்சு, நான் சரியான சந்தோஷப்படுறேன். அதே நேரத்தில் கொஞ்சம் பேர் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க, நான் வரக்கூடாது, அது எங்களுக்கு புதுசு இல்லை. என்னுடைய முன்னாள் கமிஷனர் இந்த நாட்டுக்கு வந்த நேரம் அவங்க சரியான அவதூறும் சொல்லி அவளை கேவலப்படுத்தினாங்க. அது கூட எங்களுக்கு புதுசு அல்ல, எங்களுக்கு இதெல்லாம் கேட்டு பழவினம் நாங்கள். ஆனால் இப்போ இலங்கையில் நாடு ஒரு நாடாக மாறி வெள்ளை வேன் வந்தோ, யார் பேர் கடத்துறதோ, ஜேர்னலிஸ்ட்டை தூக்கின்னு போகிறதோ, டிவி ஸ்டேஷனில் பற்ற வைக்கிறதோ, இது இந்த நாட்டிலேருந்து இல்லாமல் போயிருக்கி. அதை நினச்சி நாங்கள் சந்தோஷப்படுறோன்னு சொல்கிறாரு. இன்றைக்கு சவுத்லேயும் கலம்போலேயும் அப்டக்ஷன், ஒயிட் வேன், ஹெரஸ்மெண்ட் எல்லாம் டோட்டலாக இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் நார்த்லேயும் ஈஸ்ட்லேயும் கொஞ்சம் இருக்கி என்ற ஒரு டவுட்டையும் வச்சு தான் இருக்கார். இது அரசாங்கம் உடனே கவனத்துக்கு கொண்டு அந்த மாதிரி டவுட் மக்கள் மத்தியில் வரக்கூடாது. இந்த நாட்டில் அநியாயம் எந்த ஒரு சமூகத்துக்கும் நடக்காமல் எல்லா சமூகமும் சந்தோஷமாக இருக்கிற ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்குறோம். அது தொடர்ந்து நிலைக்கணும் இன்றைய தான் ஹுசைன் அவர்கள்ட வேண்டுகோள். அந்த ரிப்போர்ட் அப்படியே அவர் ஃபர்தர் போகிறார் அப்படின்னு சொன்னால், இலங்கைக்குள்ள உங்களோட பிரச்சனையை தீர்த்து கொள்ள உங்களுக்கு எல்லா வலிமையும் மீக்குது. ஆனால் எங்களோட கைடன்ஸும் எங்களோட சூப்பர்விஷனும் இதுக்கு இம்பார்ட்டன்றதை அவர் எம்ஃபசைஸ் பண்ணுறாரு. அதனால் நாங்கள் சொல்கிறோம், இந்த நாட்டில் தவறு செஞ்சுருந்தால், யார் தவறு செஞ்சிருந்தாலும் அவங்களும் சொல்கிறாரு தான். நாங்கள் இப்போ முந்தி அப்படி இல்லையே, நாங்கள் பார்க்குறோம், பாருங்கள் ஹுசைன் வாராரு, நவநீதம் பிள்ளை வாராரு, மைந்தியை எலக்ட்ரிக் போட்டு கொண்டு போகிறாங்கன்னு கத்தி இருந்தானு. ஏன் பொய்க்கு அவர் சொன்னார், யாரையும் வோ கிரைம்ஸுக்கு நாங்கள் கொண்டு போகிறதுக்கோ இன்னொரு வெளிநாட்டில் ஒரு கேஸ் நடத்துறதுக்கோ நாங்கள் எந்த விதமான ஐடியாவும் வச்சில்ல. யார் தவறு செஞ்சிக்காங்களோ அவங்க தண்டிக்கப்படணும். அதுதான் அவங்களோட ரிப்போர்ட். அதனால் நாங்களும் சொல்கிறோம், நாங்கள் அண்டையிலேருந்து இன்றைக்கும் சொல்கிறோம்டா, யார் இந்த யுத்தத்தில் 30 வருட யுத்தத்தில் தவறு செஞ்சிக்காங்களோ அந்த தவறை உணரணும், தவறுக்காக வேண்டி அந்த அவங்களுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். அது அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தே ஆகணும். இதுக்காக வேண்டி துரைசமாக சிங்கள மக்களை குழப்பி இந்த நாட்டில் ஹுசைன் வந்து என்னமோ பிரச்சனைப்படுத்த போகிறான்னு. இப்போ ஹுசைன் தான் அவர் முஸ்லீமாக வந்தாலும் முஸ்லீம்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கலையே. இன்றைக்கு அரசாங்கம் தான் வந்து ஒரு வருஷமாகுது, முஸ்லீம்களோட பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கலையே. இப்போ தமிழ் மக்களோட பிரச்சனை தான் சீரியஸாக பார்க்குறாங்க. அதை பார்க்கட்டும், அதில் எந்த பிரச்சனையும் எங்களுக்கு இல்லை. அதே நேரத்தில் அந்த தமிழ் மக்கள் கஷ்டப்பட்ட மாதிரியே முஸ்லீம்களும் கஷ்டப்பட்டாங்க. இந்த 30 வருட போரில் பள்ளிவாசலில் கொலை செய்யப்பட்டாங்க, 33,000 ஏக்கர் முஸ்லீம்கள் காணி எடுக்கப்பட்டு, சுனாமியால் கெட்டப்பட்ட ஊட்டோல் கொடுக்கப்படலை, இன்னும் கிராண்ட் பாஸ் பள்ளிவாசல் இன்னும் மூடியே இருக்குது. கல்முனையில் கிடைக்க வேண்டிய முஸ்லீம்களுக்கு கிடைக்க வேண்டிய ஹாஸ்பிட்டலில் ராஜித சேனாரத்ன நோத்தில் கொண்டு போய் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி முஸ்லீம்களுக்கு அநியாயம் செய்கிற ஒரு அரசாங்கமாக திரும்ப மாறக்கூடாது. மைந்தியுடைய காலத்தில் இருந்து முஸ்லீம்கள் ரோட்டுக்கு இறங்கி 95% முஸ்லீம்கள் ஓட் பண்ணி மைத்திரிபாளையம் ரணில் விக்ரமசிங்கே பவருக்கு கொண்டதுன்னு சொன்னால், இவங்களுடைய கடமை தமிழ் மக்களோட முஸ்லீம் மக்களோட பிரச்சனையை எடுத்து முஸ்லீம் மக்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கத்தான் இந்த அரசாங்கத்துடைய கடமை.